இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி. ராஜாவின் மனைவி வயநாடு தொகுதியில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் ராகுல் காந்தி போட்டியிடும் தொகுதி மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது ராகுல் காந்தி வயநாடு தொகுதி எம்பியாக உள்ளார். கேரள மாநிலத்தில் மொத்தம் 20 மக்களவை தொகுதிகள் உள்ளன. இதில் வயநாடு, திருவனந்தபுரம், திருச்சூர், மாவேலிக்காரா ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. அதன்படி ராகுல் காந்தி எம்பியாக உள்ள வயநாடு தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி. ராஜாவின் மனைவி ஆனி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல முன்னாள் அமைச்சர் சசி தரூர் எம்பியாக உள்ள திருவனந்தபுரத்தில் மற்றொரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த அறிவிப்பு பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதேவேளையில் கூட்டணி வேட்பாளரை எதிர்த்து ராகுல் காந்தி எப்படி போட்டியிடுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடும் எண்ணத்தை மாற்றியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அவர் ஆந்திரா அல்லது கர்நாடகாவில் உள்ள ஒரு தொகுதியிலும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தொகுதியிலும் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.